this body, அந்த then ஆத்மா life would தனது finish. சரீரத்திலிருந்து பிரிந்து In the சென்றால் same way, வாழ்க்கையே in Karma முடிந்துவிடும். Yogi அதேபோல் life கர்மயோகி means வாழ்க்கை there is no என்றால் action யோகம் without இல்லாமல் yoga செயலில்லை, and no செயல் yoga இல்லாமல் without யோகமில்லை. action. சதா Remain ஒன்றிணைந்தவராக constantly இருங்கள், aligned நீங்கள் and you will தொடர்ந்தும் continue வெற்றி to பெறுவீர்கள். achieve success. ஓம் Om சாந்தி. Shanti. Om Shanti. Welcome to Avikti Parivar. Today's அபிவிருத்தி day 3. பரிவாருக்கு உங்களை Remain வரவேற்கின்றோம். இன்றைக்கு constantly நாள் victorious 3. with the awareness of the combined form. தொடர்ந்தும் Today's இணைந்த topic, ஒன்றிணைந்த constantly சுரூபத்தின் combined. விழிப்புணர்வின் மூலம் Now, வெற்றியுடையவர்களாக listen to இருங்கள். Meena Didi. இன்றைய தலைப்பு தொடர்ந்தும் ஒன்றிணைந்திருப்பது. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. அனைவருக்கும் ஓம் சாந்தி. Every morning, ஒவ்வொரு so நாளும் beautiful to hear காலையில் new மிக அழகான concept or விஷயமாக another இருக்கிறது. concept of the ஒரு புது topic. விஷயம், இதே தலைப்புல Even we புது do our விஷயங்களை ஒவ்வொரு chanting நாளும் and கேட்கும்போது practices ரொம்ப நல்லா இருக்கு. நாம் that அதை பற்றி Baba gives சிந்திக்கின்றோம், different பயிற்சி techniques. செய்கின்றோம். பாபா Baba is வித்தியாசமான saying that வழிமுறைகளை it கொடுக்கின்றார். is so பாபா natural. சொல்றார், இது ரொம்ப இயல்பான Soul is ஒரு in the விஷயமாக body இருக்கு. and ஆத்மா physically. உடல்ல இருக்கின்றார், கர்ம யோகியாக இருக்கின்றார். I like what Ramesh Bhai said, ரமேஷ் பாய் சொன்னது that எனக்கு எது don't wait for பிடிச்சிருந்தது final அப்படின்னா, test நீங்க கடைசி பேப்பர் வரை and think I will காத்திருக்காதீங்க, pass. நான் பாஸ் But if you பண்ணிடுவேன்னு have habit of நினைச்சுக்காதீங்க. failing, ஆனா then you நமக்கு give up, right? தோல்வி அடைகிற ஒரு Maya will பழக்கம் try நம்ம கிட்ட இருந்ததுன்னா, until end. மாயா என்ன That you பண்ணும், would give கடைசி up. வரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், நாம Whether எப்ப you have விடுவோம் courage, அப்படின்னு. whether you உங்களுக்கு have தைரியம் enthusiasm, இருக்கா, இல்ல ஊக்கம் உற்சாகம் but இருக்கா? our dadis ஆனால் நம்முடைய maintain தாதிகள் their courage, எப்பொழுதுமே அவர்களுடைய their தைரியத்தை inner வச்சிருந்தாங்க. strength, their faith அவர்களுடைய உள்ளார்ந்த until end. பலம் இருந்தது, நம்பிக்கை, இது எல்லாமே கடைசி வரை If they வச்சிருந்தாங்க. pass into அப்போ all அவங்க the tests அதுல எல்லா of டெஸ்ட்லயும் பாஸ் circumstances, பண்ணாங்க. சூழ்நிலைகள்ல இருந்து பரீட்சை in the தாள் end, வந்தது. to கடைசியில be victorious over நாம் matter, வெற்றி அடையணும், இயற்கையின் over மீது வெற்றி nature, அடையணும், five நம்முடைய elements இயல்பின் மீது, இந்த is the biggest தத்துவங்கள் test. மீது நாம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் But they பெரிய were பரீட்சை. able to pass. ஆனா அவங்களால Their அதுல stage பாஸ் was பண்ண முடிஞ்சது. unshakable. ஏன்னா அவங்களுடைய ஸ்திதி They had ஆட்டி no அசைக்க doubts, முடியாததாக no இருந்தது. questions. எந்த சந்தேகங்கள் இல்லை, எந்த கேள்விகள் இல்லை. We look at Dadi Prakash Mani, நாம் Dadi தாதி Janki, பிரகாஷ் மணியை Dadi பார்க்கிறோம், Gulzar. தாதி ஜான்கி பார்க்கிறோம், தாதி குல்சார் பார்க்கிறோம். So whenever anything happened to the body, உடலுக்கு Dadi எது Janki used to நடந்தாலும் say, தாதி ஜான்கி this என்ன has சொல்வாங்க come அப்படின்னா, so இது that you are வந்திருக்கு, conqueror of matter, அதனால நீங்க conqueror இயற்கையை of வென்றவர்கள், Prakriti or nature. இயற்கையை வென்றவர்களாக நீங்க ஆக முடியும். So some ask, do everyone has to அதனால pass that test? எல்லாருமே இந்த டெஸ்ட Differently, பாஸ் not பண்ணணுமான்னு கேட்கறாங்க. necessarily same. விதவிதமான ரூபத்துல, ஒரே இதே முறையில தான் உடலுக்கு But வந்துதான் we பாஸ் have to பண்ணணும் pass அப்படின்னு it இல்லை. on that, ஆனா that நாம will be victorious. நிச்சயமாக ஒரு தகுதி சான்றிதழோடு பாஸ் பண்ணணும், அப்பதான் வெற்றி உடையவர்களாக இருக்க Never, முடியும். never give up, right? நாம் எப்பொழுதும் பின்னோக்கி போகவே கூடாது, அதாவது விட்டு Saying விடவே it's a கூடாது big நம்முடைய test, முயற்சிகளை. இது பெரிய டெஸ்ட் அப்படின்னு நாம Dadi எதையுமே Gulzar always விட்டு used to விடக்கூடாது. say, தாதி குல்சார் எப்போதும் சொல்லுவாங்க, a good teacher means ஒரு when you start சிறந்த ஆசிரியர் அப்படின்னா, with நீங்க ஒன்றை enthusiasm, then உற்சாகத்தோட difficulties come. ஆரம்பிக்கிறீங்க, அப்போ It's only அதுல when நிறைய you're doing it சிரமங்கள் வரும். ஏன்னா நீங்க that அதை some செய்யும் tests come. பொழுதுதான் சில But பரீட்சை those who வர are able முடியும் to இல்லையா? pass those ஆனா tests, யார் they அந்த will pass டெஸ்ட் it எல்லாம் on. பாஸ் பண்றாங்களோ அவங்க So you have to தகுதி pass it சான்றிதழோடு very பாஸ் big. பண்ணிடுறாங்க. ஸோ ஆரம்பத்துல But இருந்தே if நம்ம we fail பாஸ் today, பண்ணிக்கிட்டே வரணும். then ஆனா we have இன்னைக்கு to start நம்ம all ஃபெயில் over. ஆயிடுறோம் அப்படின்னா நம்ம திரும்ப Because you failed, ஆரம்பிக்கணும். now you again ஏன்னா make effort. இப்போ திரும்பவும் நீங்க முயற்சி But பண்ணணும். if you pass, ஆனா நீங்க then you பாஸ் move பண்ணிட்டீங்க forward. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, So it's very முன்னோக்கி interesting போவீங்க. that
இது மிகவும் Therein, ஒரு Baba says, there ஆர்வம் is கொடுக்கக்கூடிய life விஷயமாக இருக்கு. both பாபா சொல்ற soul ஆத்மா and the உடலும் body இரண்டும் are சேர்ந்து இருக்கும்போது வாழ்க்கை இருக்கு, உயிர் இருக்கிறது, அதனால் வாழ்க்கை இருக்கிறது. and Baba says பாபா சொல்ற that soul அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்து were to விட்டால், become separate from his ஆத்மா body, உடலை விட்டு பிரிந்து விட்டால் then life finishes. அப்பொழுது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. In the same way, அதே Karma முறையில் Yogi கர்ம life யோகி means வாழ்க்கை என்றால் there is no action அதுல without yoga, செயல் இல்லாமல் யோகம் இல்லை, and the yoga யோகம் without இல்லாமல் action, செயலும் இல்லை. yoga without action. So Baba says that பாபா remain என்ன constant புரிய in the வைக்கிறார் mind அப்படின்னா, தொடர்ந்தும் ஒன்றிணைந்த and you சுரூபத்துல will இருங்க, continue அப்பொழுது to நீங்கள் achieve success. வெற்றியை Little தொடர்ந்தும் bit பெறுவீர்கள். That means if we are doing only action, நாம செயலை is no மட்டுமே remembrance, so செய்யறோம், yoga ஆனா நினைவு இல்லை, is no யோகம் life. இல்லை அப்படின்னு சொன்னா அது வாழ்க்கை இல்லாதது, Like Lokik people now. உயிரே இல்லாதது. உலகாய And மக்களை Baba is saying, பார்க்கிறோம் நாம, as while doing action, yoga is காரியத்தை important. செய்யும் போது But for யோகம் yoga, முக்கியம்னு பாபா actions are சொல்றார். also important. யோகம் செய்வதற்கு And to do காரியமும் nothing, அவசியமாக and இருக்கு. sit all day in yoga. நான் முழு நாளும் I don't எதையுமே think செய்யாம anyone யோகா can. பண்ண போறேன் அப்படின்னா It's யாராலையும் அதை very, செய்ய very முடியாதுன்னு important நினைக்கிறேன் நான். that we do and நாம் then we முக்கியம் sit. என்ன அப்படின்னா, நாம Then we do காரியம் action. செய்றோம், யோகம் So பண்றோம், actions and திரும்ப yoga நாம் are யோகம் linked செய்யணும். செயலும் யோகமும் because soul இணைந்திருக்க and body வேண்டும். are combined. ஏன்னா ஆத்மாவும் உடலும் சேர்ந்திருக்கு இல்லையா? If they were separate, then it's ஆனால் different. ஆத்மாவும் Because they உடலும் are பிரிஞ்சு இருந்ததுன்னா combined, அது வேறுபட்ட விஷயம். soul and ஆனால் அது body, சேர்ந்து then இருக்கு, karma and ஆத்மாவும் yoga are உடலும். also அது combined. போல கர்மமும் யோகமும் சேர்ந்தே இருக்க So it's so வேண்டும். interesting. If அது you're doing அவ்வளவு action without yoga, இன்ட்ரெஸ்டிங்காக it இருக்கு. has no ஆனா life. நீங்க காரியத்தை செய்றீங்க, ஆனா அதுல யோகம் இல்லைன்னா அதுல வாழ்க்கையே That இல்லை. means it's not making you அப்படின்னா elevated. It's உங்களை not அது making you. மேன்மையானவர்களாக ஆக்கல, உங்களை அது சுத்தம் பண்ணல. So we have to observe during the day. நாம் நாள் Look at பொழுதுல நம்மை ourselves. நாம் பார்க்கணும். I don't have to remind myself எனக்கு that I நான் am soul மீண்டும் and மீண்டும் body நினைவு செய்ய வேண்டாம், நான் ஆத்மா, நான் உடல்ல இருக்கிறேன் அப்படின்னு. for actions. No, natural right. இயல்பாக இருக்கு இல்லையா காரியங்கள் செய்யறதுக்கு. But நாம நாம it's நினைவுபடுத்திக்கணுமா நான் interesting ஆத்மா that உடல்ல இருக்கிறேன் while அப்படின்னு. using body, ஆனால் உடலை நாம் awareness பயன்படுத்தும் போது நம்முடைய of who am I? விழிப்புணர்வு, நான் யார் Baba is calling it அப்படிங்கிற அந்த self-respect. விழிப்புணர்வு, பாபா அதை ஸ்வமான், சுயமரியாதை அப்படின்னு சொல்றார். I நான் am a யார், soul. நான் ஆத்மா, What are my eternal qualities? என்னுடைய அனாதியான குணங்கள் என்ன, All that is self-respect. இதெல்லாம் சுயமரியாதையாகும். And Baba said when there is பாபா self-respect, சொல்றார், that's the எப்பொழுது key of சுயமரியாதை all இருக்கிறதோ அதுவே அனைத்து உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் சாவியாக make the list of இருக்கிறது. your treasures. உங்களுடைய You பொக்கிஷங்களின் don't have to பட்டியலை just நீங்க keep in போடுங்க. the bank. அதை You have நீங்க to use பேங்க்ல it. சும்மா வச்சிருக்க வேண்டாம், ஆனா நீங்க அதை பயன்படுத்தணும். There is a saying for money that it must roll. It must பணத்தை be பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, பணம் பயன்படுத்தப்பட வேண்டும், all the அப்படியே business, வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. everything is when money எல்லா is used. வியாபாரமும் கூட எப்படி Not in நடக்குதுன்னா, the bank. பணத்தை பயன்படுத்தும் போதுதான். You might பணத்தை get பேங்க்லயே interest வச்சிருந்தா for எப்படி some இருக்கும், saving. உங்களுக்கு வட்டி கிடைக்குமாக But இருக்கும் if it கொஞ்சம் increases, சேமிப்பிற்காக. you have to ஆனால் invest. பணத்தை நாம் அதிகரிக்கணும் அப்படின்னா பணத்தை நாம் முதலீடு பண்ண வேண்டும். So it's a very beautiful concept. இது மிக அழகான ஒரு விஷயமாக Soul இருக்கு. and body combined. ஆத்மாவும் And உடலும் karma and இணைந்திருக்கும் போது, இணைந்திருப்பதை போல் கர்மமும் யோகமும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. Om Shanti Didi. Good morning. ஓம் சாந்தி. Good morning. I was thinking of what Ramesh Bhai said and what you touched upon.
that if ரமேஷ் we பாய் சொன்னது பற்றியும் நீங்க அதை பற்றி can't say சொன்னதையும் பற்றி we நான் will at சிந்திச்சேன். the end, நான் கடைசியில பாஸ் பண்ணுவேன்னு நான் have சொல்ல the habit முடியாது. of failing, then ஏன்னா we are நமக்கு ஒரு ஹேபிட் ஆஃப் confident. ஃபெயில் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும் கடைசியில? அதை பற்றி It's நான் not that நிறைய everyone is சிந்திச்சிருக்கிறேன். getting up thinking, oh, I'm going to fail today. நான் இன்னைக்கு ஃபெயில் பண்ண போறேன் அப்படின்னு யாருமே எந்திரிக்கல. எல்லாருமே this thing that, oh, I'm going to do well, or நான் like இதை today Bob செய்ய is talking போறேன் about அப்படின்ட்டு karma ஒரு yoga. உணர்வோட தான் Remember எல்லாருமே that செய்யறாங்க. while doing பாபாவை yoga, you நினைவு have this செய்யணும், thought. கர்ம யோகா நான் செய்யணும், But பாபாவை when it நினைவு comes to செய்யணும் action, அப்படின்னு we are எல்லாருமே not able to நினைக்கிறோம். follow ஆனா through. செயலுக்கு வரும்பொழுது நம்மளால And அதை so கடைபிடிக்க முடியல. what I think is அப்போ happening என்ன between நடக்குது being நடுவுல? determined to ஒரு take திடமான action, எண்ணத்தை கொண்டிருந்து திடமான செயலை செய்யணும் அப்படின்னா அதுல என்ன செய்யணும் நாம You are giving அப்படிங்கறது up கேள்வி. somewhere. அப்போ தேவி சொல்றாங்க, நீ எங்கேயோ Say you are habit. giving up, You நீங்க will find விட்டு that some விடணும்னு people, நினைக்கிறீங்க. when they இது do ஒரு something, ஹேபிட் இருக்கு. whatever சில பேர் happens, they ஒரு must காரியத்தை complete it. செய்யும் பொழுது என்ன நடந்தாலும் And சரி there இதை are நான் some, செய்துட்டு தான் விடுவேன்னு as soon இருப்பாங்க. as they are not சில able பேர் to do it, அவங்களால செய்ய முடியாம can't do it. போறப்போ உடனேயே It's not அவங்க என்ன practical. சொல்லுவாங்க, என்னால It's செய்ய not முடியல possible. அப்படின்னு சொல்லுவாங்க. இது So it's a நடைமுறை sanskara இல்லை, of failing. இது சாத்தியம் இல்லை So அப்படின்னு if சொல்லிடுவாங்க. we இது ஒரு stay to our சமஸ்காரம், commitment, தோத்து போற ஒரு I will சமஸ்காரம். make it happen. நான் இதை நடத்தியே I will தீருவேன் find அப்படின்னு solution. நான் So இதற்கு don't give up. ஒரு தீர்வை Sanskara of கண்டுபிடிப்பேன் giving up. அப்படின்னு நாம விட்டுடக்கூடாது. அந்த Sanskara. விட்டுவிடும் சமஸ்காரம் அப்படிங்கிறது So நம்ம கிட்ட there is the இருக்கக்கூடாது. time, நேரம் வரும் determination பொழுது is very, very strong. அந்த திடமான எண்ணம் அப்படிங்கிறது And ரொம்ப there ரொம்ப are நம்ம some கிட்ட souls, பலமாக இருக்கணும். I சில find immense ஆத்மாக்கள் நான் souls பார்க்கிறேன், who are around me. அவங்க என்னை Some சுற்றி are like, இருக்கும் சில they ஆத்மாக்களை must பார்க்கும்போது finish it. They will do நான் இதை anything முடித்து விட வேண்டும், find the அதற்காக solution. எது வேணாலும் There அவங்க are some செய்வாங்க who தீர்வை won't do it. காண்பதற்காக. சில But பேர் they என்ன will பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க, முடியல So அப்படி. this அப்ப habit அவங்க of செய்ய மாட்டாங்க. not சோ staying இந்த committed, giving up, பழக்க வழக்கம், நாம் எதை seems செய்யணும்னு very நினைக்கிறோமோ அதை you are செய்து tired, முடிக்காம போறப்ப அந்த or பழக்க maybe you வழக்கம் don't விட்டுடுறாங்க. find it's easy. There must be ஆனா some எப்ப reason. நமக்கு So, சுலபமாக and that இல்லையே அப்படின்னா reduces அதுல ஏதோ determination. காரணம் இருக்கு. அது நம்முடைய திடமான எண்ணத்தை குறைத்து And then விடுகிறது. you fail. அப்போ நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க, தோத்து போயிடுறீங்க இல்லைங்களா? Didi, from today's Murli, Baba was saying இன்றைக்கு that முரளியில பாபா என்ன Manmanabha சொன்னாங்க is a அப்படின்னா, insect. மண்மனாபவ் அப்படிங்கிறது ஒரு All these பூச்சிக்கொல்லின்னு insects சொன்னார். come and, ஏன்னா இந்த maybe பூச்சிகள் எல்லாம் it's a வருது, compliment because we are all very sweet, but still நாம insects are coming. And so இனிமையாக Baba, இருப்பதனால and பூச்சிகள் recently வருதுன்னு someone சொன்னாங்க. asked me அதனால this பாபா question. I wanted to பூச்சிக்கொல்லியாக clarify on it. மண்மனாபாவை நீங்க So பயன்படுத்தணும்னு what is சொன்னாங்க. the அண்மையில என்ன difference ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா மன்மனாபவ் அப்படிங்கிறதும் புத்தியினுடைய யோகத்திற்கும் நடுவுல என்ன வித்தியாசம்? பாபா இந்த ரெண்டையும் பயன்படுத்துறார், ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது கேள்வி. தீதி சொல்றாங்க, மனம் புத்தி இரண்டுமே பாபா கிட்ட இருக்கு. மன்மனாபவ் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை என் மீது வையுங்கள் அப்படிங்கிறது. புத்தியினுடைய யோகம் என்னாலும் யோகத்தை என்னோட வைங்க அப்படிங்கறது தான் அர்த்தம். மனதினுடைய அது சுற்றுவது வேற விஷயத்துல இருக்கு, வீணான விஷயம், சந்தேகங்கள் ஏற்படும். ஆனா புத்தி எப்படி அலையுது அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, உடல் உணர்வு, பழைய பிறவி, பழைய தொடர்புகளினுடைய உடல் உணர்வு எல்லாமே புத்தியில இருக்கு. நம்ம எல்லாருக்குமே உடல் உணர்வுல நமக்கு சம்பந்தங்கள் இருந்தது. குழந்தை, பெற்றோர், நண்பர்கள், குழந்தைகள், இப்படி கணவர், இதெல்லாம் நல்ல உறவு முறைகள். ஆனால் இது எல்லாமே கர்ம கணக்கு இல்லையா? அப்போ நாம் ஆத்ம உணர்வுல வரணும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய புத்தி என்பது ஈர்க்கப்படுகிறது. உங்களுடைய அம்மா கிட்ட, உங்களுடைய தம்பி அண்ணன் கிட்ட, ஏதோ ஒரு உறவு முறை கிட்ட புத்தி ஈர்க்கப்படுகிறது. அப்போ நமக்கு அதிகமான பயிற்சி தேவைப்படுகிறது. அதனால பாபா சொல்றார், உங்களுக்கு புத்தியினுடைய யோகம் என்னோட இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய புத்தியிலிருந்து எல்லார்கிட்ட இருந்து உங்க புத்தியினுடைய யோகத்தை நீங்க துண்டிக்கணும் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய உடல், உறவு முறைகள், உலகாய வஸ்துக்கள்,
சூழ்நிலைகள் இது You know, to எல்லாத்துல get இருந்தும் the full புத்தியை knowledge விடுவிக்கணும். situation, ஏன்னா this புத்தி happiness, என்பது சூழ்நிலைகளுக்குள்ள happiness. இங்க சரி இது நடக்குது அப்படின்னு அங்க மாட்டிக்குது. So அப்போ புத்தியினுடைய both யோகத்தை are இதுல yoga, இருந்தெல்லாம் நாம் விடுபட but வேண்டும். Baba ரெண்டுமே wants யோகம்தான். mind and intellect, ஆனால் both பாபா to be. மனம் புத்தி இரண்டுமே யோகத்துல So இருக்கணும் அப்படின்னு Manmanabha சொல்றார். or yoga மன்மனாபா of intellect. It's like Baba has மற்றும் to define. புத்தியினுடைய யோகம். Baba has பாபா to அதை மென்மேலும் நமக்கு தெளிவாக சொல்வதற்காக பாபா ரெண்டையும் பயன்படுத்துறார். From the Avyakt Murli that was read today, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அவ்யக்த முரளி 1970 பாபா சுயமரியாதையை பற்றி அழகான விஷயத்தை வந்து சொன்னார். அநேகமானவர்கள் நாம் இந்த புதிர் நான் யார் அப்படிங்கறத வந்து பதில் அளிக்கல அப்படின்னு பாபா சொல்றார். நாம வந்து கேட்கிறோம், ஆத்மாவை பத்தி கேட்கிறோம், ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஏன் வந்து சுய மரியாதை அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறது கேள்வி. நீங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அனாதியான குணங்களை பற்றி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பாபா உங்களுக்கு என்ன சொல்றாரு, உங்களை பத்தி என்ன சொல்றார்? நீங்க மகான் ஆத்மா, நீங்க தெய்வ ஆத்மா. நான் வெறும் ஆத்மா மட்டும் கிடையாது, ஆனால் ஆத்மால எது மேன்மையானதாக இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சிந்திக்கணும். உங்களுக்குள்ள என்ன ஒரு குணம் மேன்மையானதாக இருக்கு? நான் பாபாவின் மிக மிக அன்பான குழந்தை. பாபா என்னை தத்தெடுத்திருக்கின்றார். பாபா எனக்கு விசேஷமான ஒரு பாகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். One of the things I was thinking about when today's Murli, Sakar Murli, Baba was talking about. சாக்கார் முரளியில பாபா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, any of these days when Baba was speaking this Murli, these Murlis. இந்த முரளியில பாபா பேசினப்ப நீங்க. So today Baba was talking about gateway to heaven. இன்னைக்கு பாபா வந்து சொர்க்கத்தினுடைய ஒரு கேட்வே பத்தி பேசினார். Sakar Baba and listening to these things. பாபா முன்னால உட்கார்ந்து இந்த முரளியை நீங்க கேட்டதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து இது நமக்கு போஸ்டர்ஸ் பண்ணணும், அதுல இருக்கிற வார்த்தைகள் இது இருக்கணும். இதெல்லாம் நீங்க நேர்ல கேட்ட அனுபவம் இருந்ததா? பாபா கிட்ட நேரா உட்கார்ந்து இதை கேட்டது. தீதி வந்து சொல்றாங்க, அது உண்மை, யதார்த்தமாக இருந்தது. அது ஒரு விஷயமாக இல்லை, ஆனால் யதார்த்தமாக பாபா பேசும்போது பாபாவே வந்து நம்பிக்கையை வந்து யதார்த்தமாக நிறைய பேர் வந்து நாம நம்புறோம், ஆனா நாம நடைமுறையில அதை பார்க்க மாட்டோம். நடைமுறையில சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சில பேர் நம்ம நம்பாம இருப்போம். ஆனா பாபா வந்து சொர்க்கத்தின் திறப்பு வாசல் அப்படின்னு சொல்லும்போது பாம்பேல முதல் எக்ஸிபிஷன் அதுதான். நாங்கெல்லாம் நிறைய பேர் அங்க உதவி செய்வதற்காக போயிருந்தோம். பாபா அதை உண்மைன்னு பார்த்தார், அதனால எங்களுக்கும் அந்த உண்மையாகப்பட்டது. வேற யாராச்சும் அதை சொன்னா மேபி அது வந்து நடக்குமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா அது 100% இருக்க முடியாது. ஆனால் அந்த சந்தோஷம், அந்த ஆன்மீக போதை, அந்த அனுபவம் எதுவுமே வராது. ஆனா பாபா சொல்றதை நாம் கேட்கும் பொழுது நிறைய வித்தியாசம் இருக்கு. முழு முரளியும் கூட பாபா நேராக கேட்பது, டேப்ல கேட்பது, ரெக்கார்ட் பண்றத கேட்பது, அதன் பிறகு சென்டர்ல கேட்கறது. இதை பற்றி பாபா சொல்றார். நீங்க நேரடியாக முரளி கேட்கும் போது அது உங்களுக்கு அவ்வளவு இயல்பாக இருக்கும். ரெக்கார்டர்ல கேட்கும் போது அதுவும் கூட சிறப்பாக இருக்கும். ஆனா நீங்களா படிக்கிறீங்க, முரளியை வந்து நீங்க ஒரு கருவியின் மூலம் கேட்கிற போது அது பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். பாபா சொல்றதை நீங்க டேப் ரெக்கார்டர்ல கேட்டிருக்கீங்களா? என்னால தூங்க முடியல அப்படின்னா நான் பாபாவுடைய வாய்ஸ் கேட்பேன். பாபாவுடைய வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்கு. அப்புறம் பாபா வந்து பேசும்போது அவருடைய ஸ்டைல்
பாபா not குழந்தைகளோடு in feelings of பேசுகின்றார். அவர் எதையோ படிக்கல, ஆனா குழந்தைகளோடு பேசுறார். So the next question is again from Sakar Murli. Baba was talking சாக்கார் about the முரளியில பாபா subjects. வந்து விதவித He was saying that, சப்ஜெக்ட் you know, 4 he was talking about Boli Dadi and he was saying, போதி you know, தாதியை she வந்து gives so பத்தி much பேசும்போது happiness. That அவங்க is one of எல்லாருக்கும் the அவ்வளோ subjects, right? சந்தோஷம் கொடுக்குறாங்க. அது It's வந்து not ஒரு just the 4 சப்ஜெக்ட் subjects, இல்லையா? but giving happiness is one of the subjects. இப்போ So what are these மற்றவர்களுக்கு subjects? What சந்தோஷத்தை are the different கொடுப்பது. subjects where Baba is saying you have to be good at all subjects? எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க சிறப்பு தேர்ச்சி பெறணும் பாபா சொல்லும் போது என்ன சப்ஜெக்ட் பாபா சொல்றார்? providing something for the body, right? In the sense, they always say that if you தேவி have சொல்றாங்க, only give lecture, but no நீங்க Brahma வந்து Bhojan, வெறுமனே வந்து you must லெக்சர் feel மட்டும்தான் கொடுப்பீங்க, ஆனா not பிரம்ம only போஜன் but செய்ய also மாட்டீங்க அப்படின்னா we make அது some வந்து light food that after lecture we will give them. லெக்சர் முடிஞ்ச உடனே நாம அவங்களுக்கு ஒரு ஏதான What ஒரு Baba சாப்பிட meant ஏதான that கொடுக்குறோம், even Boli ரெஃப்ரெஷர் Dadi is not கொடுக்குறோம். giving ஸோ பாபா என்ன lecture, சொல்றாங்க, short போலி தாதி வந்து லெக்சர்லாம் கொடுக்கல Santosh அப்படின்னா Devi கூட explaining, someone said, how can she சந்தோஷ் தீதி complete? வந்து Where are her subjects? அவங்களுடைய Baba said, சப்ஜெக்ட் எங்க, எப்படி your அவங்க ராணி subjects ஆக will be her முடியும் subjects. அப்படின்னு கேட்டாங்க. Because if they don't get அப்போ food, then அவங்களுடைய Boli சப்ஜெக்ட் becomes, தான் அவங்களுடைய you know, சப்ஜெக்டா in a இருப்பாங்க. sense is so ஏன்னா important. அவங்களுக்கு ஆத்மாக்கு உடலுக்கு சாப்பாடு That கிடைக்கலன்னா எப்படி? knowledge for the soul and food for the ஆத்மாவிற்கு body. It's very, ஆத்மாவிற்கு very, ஞானம், உடலுக்கு that's why we சாப்பாடு, are அது ரொம்ப offering of முக்கியம் food. இல்லையா? We அதனாலதான் நம்ம have என்ன Brahma பண்றோம், Bhojan. சாப்பாடெல்லாம் ஆஃபர் பண்றோம், பிரம்ம Also போஜன் for கொடுக்குறோம், அது முக்கியம் இல்லையா? Karma Yoga is also. So கர்ம happiness யோகா, through Karma Yoga. அதனால கர்ம யோகம், சந்தோஷத்தை கர்ம யோகத்தின் மூலம் Not சந்தோஷம். only give lectures and வெறுமன talks, சொற்பொழிவுகள் கொடுப்பது மட்டுமில்ல, but ஆனால் also கர்ம யோகம். some bhog, some toli, ஆனால் சில some போக், food சில also டோலி, very important. சாப்பாடு, இதுவும் முக்கியம் இல்லையா? No, but you yourself has this quality, right? You really make good உங்ககிட்டயே food. இந்த குணம் இருக்கு இல்லையா? நீங்க நல்ல Yeah, மிக சிறப்பான I know சாப்பாடு when I செய்றீங்க came, இல்லையா? ஏன்னா I நான் really வந்தப்ப enjoyed it. எனக்கு தெரியும், எல்லாமே நான் நல்லா என்ஜாய் So பண்ணி that's சாப்பிட்டேன். giving உங்ககிட்ட happiness. அந்த குணம் இருக்கு, அது But if சந்தோஷத்தை you கொடுப்பது. just put in front of us நீங்க mashed வெறுமனே potato and say, okay, that's the மேஷ் dinner. பொட்டேட்டோ கொடுத்து நீங்க டின்னர் அப்படின்னு But you கொடுத்துட்டீங்க make good அப்படின்னா food. அது எப்படி இருக்கும்? ஆனா So நீங்க everyone நல்லா is happy. சமைக்கிறீங்க. So எல்லாருமே அதை குறித்து சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? So what are other subjects? So giving happiness, and he மற்ற spoke about சப்ஜெக்ட் the என்ன? physical service too, like பாபா the ஸ்தூல physical சேவையை cleaning, பற்றி cleaning and all பேசினார், of that. கிளீன் It's also பண்றது, இதை பற்றி பாபா பேசினார், மகிழ்ச்சியை பற்றி Everything what பேசினார். வேற என்ன சப்ஜெக்ட் requires இருக்கு by அப்படின்னு the கேக்குறாங்க. body, no? எதெல்லாம் And உடலுக்கு also, தேவையாக அவசியமாக you இருக்கோ know, அது எல்லாமும் facilities சொல்றார். and நமக்கு இருக்கிற comfortable, வசதிகள், you know, not அதுவும் கூட luxurious, நம்மை just comfortable சௌகரியமாக facilities. வச்சிருக்கு. That also brings happiness. அதுவும் கூட மகிழ்ச்சியை கொண்டு Like வருது if your இல்லையா? bed, you can't sleep உங்களுடைய பெட் இருக்கு, properly, you won't be happy. உங்களால You சரியா go in the தூங்க bed and முடியாதுன்னா you நீங்க find சந்தோஷமா இருக்க very முடியாது. comfortable. You நீங்க feel happy. பெட்டுக்கு போறீங்க, அங்க So வந்து whether அது நல்லா it be சௌகரியமா food, இருக்கு அந்த பெட் whether it's அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா cleanliness இருக்கும். and சாப்பாடாகட்டும், everything, you know, சுத்தமாகட்டும், basic எல்லாமே facilities. நம்மளுடைய அடிப்படையான அந்த This, சாதனங்கள், I think, the whole concept is ஃபெசிலிட்டிஸ், about care. சௌகரியங்கள், அப்புறம் right. அதற்கான Be அக்கறை caring. எடுத்துக்கொள்வது. If நாம you are வந்து ஒரு caring, அக்கறை you will உடைய be ஒரு happy. மனிதராக இருக்கணும், அப்படின்னா நம்ம But if மற்றவர்களை you don't care, மகிழ்ச்சியானவர்கள் ஆக்க முடியும். ஆனா நீங்க அக்கறை you know, உடையவர்கள் manage இல்லை அப்படின்னு whatever, சொன்னா, it எது won't be இருந்தாலும் happy. பரவாயில்ல, அதோட அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது மற்றவர்கள். So we can't list it, you know, cleanliness or cooking, everything connected with body. எல்லாமே வந்து உடலோட சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து Some வேற people, வேற they don't, சப்ஜெக்ட். they are hard on themselves. சில பேர் வந்து So அவங்க they are மேலேயே hard ரொம்ப on others. கடினமானவர்களாக But இருக்கிறாங்க, if you அதனால are caring மற்றவர்கள் for மீதும் yourself, கடினமானவர்கள் இருக்காங்க. you will be ஆனா caring for others. உங்களை பற்றி நீங்கள் அக்கறை உடையவர்களாக இருந்தீங்கன்னா மற்றவர்களை பற்றியும் நீங்கள் அக்கறை உடையவர்களாக இருப்பீர்கள். You know, I was thinking, Didi, that let's say Thinking. you're going through life
is to school, like higher studies, நம்ம you have வந்து ஸ்கூல்ல different படிக்கிறப்ப subjects. மேல மேல போறப்போ Do we நம்ம have different விதவிதமான subjects, பாடங்களை or we படிக்கிறோம். are older in Gyan? Are there நம்ம different subjects, or it's the same நம்ம subjects for தியா- everyone? தியான்ல நிறைய நாளா It's இருக்கிற போது like you நமக்கு talk இன்னும் about பாடங்கள் 10 ஜாஸ்தி powers, ஆகுதா இல்ல and 4 then you பாடங்கள் talk தானா? about power of silence. தாதி திதி Now, சொல்றாங்க it's 8 a higher சக்திகளை பற்றி secret முதல் and பேசுறோம். அதன் just பிறகு 8 மௌன powers. சக்தியை பற்றி பேசுறோம் One அப்படின்னா அது power of மேலதிக total பாடம். non-violence. அப்போ Power முழுமையான of அகிம்சையாக yoga. இருப்பது. In அப்புறம் 8 யோக powers, சக்தியை all பத்தி this பேசுறோம். doesn't come. அஷ்ட சக்திகள் இதெல்லாம் But வரவில்லை many இல்லையா? other powers ஆனால் inside. மற்ற பல Many சக்திகள் higher இருக்கிறது. powers அதெல்லாம் that வந்து only இன்னும் tolerance அதிகமான or power சக்திகள். to face or power அப்போ to adjust. பொறுமை பொறுத்து If கொள்ளும் you have சக்தி, power of ஏற்றுக்கொள்ளும் silence, சக்தி, இதெல்லாம் power வந்து of அடிப்படையாக yoga, இருப்பது. then மௌன you சக்தி will இருக்கும்போது have all these அதன் 8 கூட யோக சக்தி இருக்கும்போது உங்களால இந்த அஷ்ட சக்திகள் உங்ககிட்ட இருக்க So முடியும். these are in a way different subjects. இது வந்து விதவிதமான சப்ஜெக்ட், அதாவது பாடங்கள். இப்ப நம்ம அறிவியல், ஹிஸ்டரி இதெல்லாம் தனித்தனி படிக்கிற One மாதிரி last இந்த question சக்திகள் எல்லாம் வந்து is வெவ்வேறு what விதமான Baba said பாடங்கள். today in the blessing that பாபா you have to சொல்றார் receive இன்னைக்கு blessings ஆசீர்வாதத்துல from. Yeah, I நீங்க think it was slogan. You have to receive ஸ்லோகன்ல blessings வந்து from பாபா Baba. சொல்றார், பாபா கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதங்களை பெறணும் In அப்படின்னு what சொல்றார். way? How are we எந்த receiving விதத்துல these நான் blessings? ஆசீர்வாதத்தை We பாபா should be கிட்ட doing இருந்து something, right? பெறணும். Baba is நம்ம எதுவும் giving these செய்யணும் blessings. இல்லையா? If I'm receiving them, பாபா what am I ஆசீர்வாதத்தை doing? கொடுக்கிறார், ஆனா நான் வந்து இதை பெறறேன்னா நான் என்ன செய்யணும்? Use them, no? அதை நான் Keep பயன்படுத்தணும் creating அப்படின்னு awareness தேவி of that சொல்றாங்க. blessing நாம் விழிப்புணர்வை and அந்த cling to it and ஆசீர்வாதத்தை gain பற்றி success. உருவாக்க வேண்டும். அதன் மூலம் நான் வெற்றி பெற You know, வேண்டும். one of the sign of blessing is ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அறிகுறி in என்ன your efforts and அப்படின்னா, service உங்களுடைய in a very முயற்சிகளிலும் successful. சேவையிலும் நீங்கள் Otherwise, it will வெற்றியான get ஒரு down முறையில somewhere. நீங்க You will not தொடர்ந்து முன்னோக்கி progress. போவீங்க. Your service இல்லைன்னா is நீங்க not மேன்மையாக expanding. மாட்டீங்க, உங்களுடைய That means சேவை there is அதிகரிக்காது. somewhere you're not அப்படின்னா using your எங்கேயோ blessings. நீங்க உங்களுடைய Everyone ஆசீர்வாதத்தை gets பயன்படுத்தல blessing, அப்படின்னு but அர்த்தம். some lose எல்லாருக்குமே them. ஆசீர்வாதம் And using கிடைக்குது, is creating ஆனா சில awareness. பேர் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துவதுன்னா விழிப்புணர்வை So my உண்டாக்குவது. question, Didi, everyone is getting blessings? எல்லாருக்குமே Yes, some ஆசீர்வாதம் basic கிடைக்குதா blessing. அப்படின்னு You கேக்குறாங்க. got the knowledge now. உங்களுக்கு So that's ஞானம் a blessing. கிடைச்சிருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆசீர்வாதம், Baba அடிப்படையான adopted you. That's a ஆசீர்வாதம். blessing. பாபா உங்களை You have been தத்தெடுத்திருக்கின்றார், given a அது ஒரு sign of ஆசீர்வாதம். responsibility. உங்களுக்கு ஒரு சேவை So கொடுக்கப்பட்டிருக்கு, blessing அது ஒரு are always ஆசீர்வாதம். given. But how do I ஆசீர்வாதங்கள் use them எப்பொழுதுமே so that கொடுக்கப்படுகிறது, they ஆனால் multiply? நான் அதை எப்படி அதை பயன்படுத்துகின்றேன், Yeah, அது வந்து that is ஆசீர்வாதங்களை அதிகரிக்கும். Right. Fabulous. So what blessing you have? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு? Determination, I think. All the திடமான blessings. சங்கல்பம். எல்லா Which one you ஆசீர்வாதமும் need? கிடைச்சிருக்கு. Which one? உங்களுக்கு என்ன வேணும்? I was thinking about what Baba said in Sunday's Murli about சண்டே setting a date. முறையில பாபா வந்து ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அதை பத்தி நான் சிந்திச்சேன். நான் வேலைக்கு போனப்ப 80% வேலையை நான் வந்து முடிச்சிடணும். நமக்கு வந்து ஒரு டெட்லைன் இருக்கு. And so I was thinking that Baba, he's asking us for 80% வேலையை வந்து நான் நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். பாபா வந்து தேதியை கொடுக்கும்போது, ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து பாபாவுக்கு வந்து ஒரு தேதியை கொடுக்கணும், முயற்சி பண்ணணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கான முயற்சியும் நான் செய்யணும். அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Okay. All right. Om Shanti Didi. Thank you. Om Shanti.